سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். உங்களிடத்திலிருந்து பதில் சலாமை எதிர்பார்த்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று இரவோடு இந்த ஆண்டு ரமலானுடைய முதல் 10 நம்மை அடைந்து நிறைவு பெற இருக்கிறது. இன்று நாம் 9 இருக்கிறோம். நாம் எல்லோருமே அறிந்திருக்கிற செய்தி. நமக்கெல்லாம் சொல்லுவார்கள், முதல் 10 ரஹ்மத் என்றும், இரண்டாவது 10 மஃபிரத் என்றும், மூன்றாவது 10 இத்தக்கும் மினன்னார், நரகத்திலிருந்து விடுதலை என்று இந்த 3 10களை நமக்கு பிரித்து கொடுத்திருப்பதை, சொல்லித் தந்திருப்பதை நாம் எல்லோருமே அறிந்திருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ரஹ்மத்துடைய 10ஐ நாம் அடைந்திருக்கிறோம். அல்லாஹ் அதற்கு நமக்கு கிருபை செய்து விட்டான். மஃபிரத்துடைய 10ஐயும், இத்தக்கும் மினன்னார், நரகத்திலிருந்து விடுதலை என்கிற அந்த 10ஐயும் இன்ஷா அல்லாஹ் முழுமையாக நாம் அடைந்து கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். ஆமீன். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு செய்தியை சொல்கிறான் பாருங்க. நாம் எல்லோருமே நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். நாளை சுவர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது அப்படின்றத நாம் நம்பிக்கை கொண்டிருக்கோம். அந்த நம்பிக்கை தான் நம்ம இந்த உலகத்திலே முஃமின்களாக வாழ வைத்திருக்கிறது, முஸ்லீம்களாக வாழ வைத்திருக்கிறது என்று சொன்னால் மிகையான விஷயம் அல்ல. அப்படி நம்பிக்கை கொண்டிருக்கிற நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் ஒரு இடத்துல சொல்கிறான், நரகம் இருக்குன்னு நம்புகிறோம் இல்லை, அந்த நரகத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். என்ன சொல்கிறான் பாருங்க, தல்ஃபஹு வுஜூஹிஹிமுன் நாரு வஹும் ஃபீஹா காலிஹூன். நாளைக்கு நரக நெருப்பு இருக்கே, அந்த நரக நெருப்பு அவர்களுடைய முகங்களை அப்படியே கரிக்கும். முகத்தினுடைய தோள்களை எல்லாம், முகத்தினுடைய இருக்கிற உறுப்புகளை எல்லாம் அந்த நரக நெருப்பு கரித்து கொண்டே இருக்கும். அது அப்படியே அல்லாஹ் திரும்பவும் அதற்கு என்ன செய்வான்னு சொன்னால், இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், அதற்கு மீண்டும் அந்த பழைய தோலை அதற்கு கொடுப்பான், அதை போர்த்துவான், அந்த உருவத்தை கொடுப்பான், மீண்டும் நரக நெருப்பு அவனை கரிக்கும். இந்த வேதனை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிற ஒரு செய்தி. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்னும் சொல்கிறான், அந்த வேதனை இன்னும் எவ்வளவு கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறான் பாருங்க. அலம் தக்குன் ஆயாத்தி துத்லா அலைக்கும் ஃபகுன்தும் பிஹா துகதிபூன். அது அந்த நரகத்தினுடைய அந்த வேதனை இருக்க, அவர்களின் உதடுகளை எல்லாம் அப்படியே சுழண்டு போக செய்யும், சுருண்டு போகிவிடும். ஒரு உறுப்பு நெருப்பில் படுதுன்னா என்ன ஆகுங்க? உதாரணமாக ஒரு பேப்பரை தூக்கி நீங்கள் நெருப்புக்குள்ளே போட்டு பாருங்கள், விரிந்திருக்கிற அந்த பேப்பரை எரிய என்னன்னு சொன்னால் அப்படியே சுருளும், அப்படியே சுருளும். அந்த பொருளை நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நம்முடைய மாற்று மத சகோதரர்கள் பிணங்களை புதைக்காமல் எரிப்பார்கள். எரிக்கிற பொழுது அந்த எரிக்கிற இடத்துல எரிப்பதற்கு 2 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அந்த பிணமும் அந்த நெருப்பு வச்சு எரிக்கிற பொழுது அது அப்படியே என்ன செய்யும்னு சொன்னால், அப்படியே எந்திரிக்கும். அப்படியே என்ன செய்யுங்க, அப்படியே படுத்து வைக்கப்பட்டிருக்க அந்த பிணம் நெருப்பு வச்ச உடனே அப்படியே எழும். நெருப்புக்கான தன்மை அதை எப்படி என்ன செய்யணும், சுருட்டி கொள்வதற்காக வேண்டி அந்த நெருப்பு அந்த காரியத்தை செய்யும். அது அல்லாஹ் சொல்றான், வஹும் ஃபீஹா காலிஹூன். அவர்களின் உதடுகள் இருக்கிறது அல்லவா, அவைகளெல்லாம் அப்படியே சுருண்டு போகும். அப்படியே அது மாதிரியான ஒரு நெருப்பு, அது மாதிரியான
ஒரு நெருப்பு. அந்த நெருப்பை அல்லாஹ் முகத்துக்கு கொடுக்கிறான். முகம் அப்படியே கரிந்து போகிறது, உறுப்புகள் தோள்கள் எல்லாம் வளண்டு போகிறது. இது மாதிரியான ஒரு நெருப்பு ஒன்று இருக்கிறது, அதை அவர்கள் அனுபவிப்பார்கள். அவர்களுக்கு நல்லா சொல்றான். அவர்கள்னா யார் நரகத்திற்குரியவர்களோ அவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஏன் அவர்களுக்கு நரகத்தை நாம் இப்படி ஒரு வேதனையை கொடுக்கிறோம், இவ்வளவு கடுமையான ஒரு வேதனை ஏன் நம்ம ஏன் கொடுக்கிறோம்? சரி, ஒரு முறை கொடுத்துட்டு வீட்டில் அம்மா என்ன செய்வாங்கன்னு சொன்னால், சில நேரங்களில் பிள்ளை சொன்ன வச்சு கேட்கலன்னா கம்பியை பழுக்க வச்சு சூடு போட்டுருவேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சூடு போட்டுருவேண்டா, சூடு போட்டுருவேண்டா அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா பிள்ளையை மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் ரொம்ப சொன்ன வச்சு கேட்காம போகிற நேரத்தில் கொஞ்சம் ஆத்திரம் அதிகமாகி கோபம் அதிகமாகி என்ன செய்வாங்கன்னு சொன்னால், பிள்ளை அப்படிங்கிற அதை கூட மறந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், சில நேரங்களில் பிள்ளைக்கு சூடு வச்சு விட்டுருவாங்க, இழுத்து விட்டுருவாங்க. பின்னாடி வருத்தப்படுவாங்க. நம்ம பார்க்கிற செய்தி, உலகத்தில் பார்க்கிற செய்தி. ஆனால் ஒரு முறை தான் அந்த தாய் அந்த ஒரு முறை தான் செய்வாள். அதை பார்த்து பார்த்து அந்த பிள்ளை அழுவதும் அந்த பிள்ளை கஷ்டப்படுவதும் அந்த தாய் பார்க்கிற பொழுதுதான் மனம் வேதனை அடைந்து திரும்ப அப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டாள். அந்த தாய் செய்ய மாட்டாள். ஆனால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த முகங்களை திரும்ப திரும்ப தான் கரிப்பதற்கு மலக்குகளுக்கு உத்தரவிட்டு விடுவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப கருணையாளன் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோமான்னா இல்லை. அன்பிற்கினியவர்களே, அதுக்கு காரணம் சொல்றான். அதற்கான காரணத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். அலம் தகுன் ஆயாத்தி துத்லா அலைக்கும் ஃபகுன்தும் பிஹா துகதிபுன். அந்த நரகத்திலே முகம் கரிந்து போகிற அவர்களை பார்த்து கேட்கிறான், உங்களிடத்திலே என்னுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டதா இல்லையா? என்னுடைய வசனங்கள், என்னுடைய அத்தாட்சிகள் உங்களுக்கு சொல்லி காட்டப்பட்டதா இல்லையா? அப்படி சொல்லி காட்டப்பட்டும் நீங்க எப்படி இருந்தீங்க? ஃபகுன்தும் பிஹா துகதிபுன். அதை பொய்ப்படுத்தி கொண்டே இருந்தீர்கள் அல்லவா? சொல்ல சொல்ல ஆமா இதெல்லாம் செய்ய முடியுமா, செயல்படுத்த முடியுமா? முடியாது. அப்படி என்ன செஞ்சீங்கன்னு சொன்னா, அதை பொய்யாக்கி கொண்டே இருந்தீர்கள். அல்லது காதிலே வாங்காமல் அப்படியே விட்டு சென்றீர்கள். அல்லது காதிலே வாங்கி கொண்டு அதற்கு நீங்கள் மாற்று பொருளை சொல்லிக் கொண்டு நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி ஏதோ ஒன்றை சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் அல்லவா? அலம் தகுன் ஆயாத்தி துத்லா அலைக்கும். உங்கள் மீது இந்த வசனங்கள் ஓதப்பட்டு அதை நீங்க என்ன பண்ணீங்க? ஃபகுன்தும் பிஹா துகதிபூன். அதை நீங்கள் பொய்ப்படுத்திக் கொண்டிருந்தீர்களே, அதற்கான வேதனை தான் இது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுக்கக்கூடியவர்களுக்கான தண்டனையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தருவதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, சொல்லிட்டு இப்ப திரும்ப அல்லாஹ் சொல்றான், காலு ரப்பனா கலபத் அலைனா ஷிக்வத்தனா வ குன்னா கௌமன் ضالين. அப்போ அவங்கள்ட்ட சொல்லும் பொழுது அவங்க திரும்ப பேசுவாங்க. இப்போ முகம் கரிக்கப்படுகிற அவர்கள் பேசுவாங்க. என்ன பேசுவாங்கங்கிறத அல்லாஹ் சொல்றான். ரப்பனா கலபத் அலைனா ஷிக்வத்தனா. இறைவனே, எங்களுடைய துர்பாக்கியம் மிகைத்து விட்டது. எங்களுக்கு துர்பாக்கியம் போல உன்னுடைய வசனத்தை நாங்கள் நிராகரிக்கணும், பொய்யாக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு துர்பாக்கியமாகிவிட்டது ரப்பே. நாங்கள் இப்படி நினைச்சு கூட பார்க்கலையே, இப்படி ஒரு வேதனை இருக்கும் அப்படிங்கிறது நீ சொல்லியும் கூட நாங்கள் நம்பலையே. ஆனா இப்ப கண்கூட நாங்க பார்க்கிறோம், நாங்க இதை அனுபவிக்கிறோம். இது எங்களுக்கான துர்பாக்கியம். இதை தவிர நாங்க வேற என்ன சொல்ல முடியும்? காலு ரப்பனா கலபத் ஷிக்வத்தனா. எங்களுடைய துர்பாக்கியம் எங்களை மிகைத்து விட்டது, எங்களுடைய அறிவை மிகைத்து விட்டது. ரப்பே, எங்களுக்கு நீ அறிவை கொடுத்திருந்த அந்த அறிவை பயன்படுத்தி உன்னுடைய வசனங்களை, உன்னுடைய தீனை யோசிக்காமல் அதை கடந்து நாங்கள் போய்விட்டோமே. எங்களுடைய அறிவு துர்பாக்கியத்திற்குரியதாக ஆகிவிட்டதே.
என்று அந்த நேரத்திலே அந்த முகம் கரிக்கப்படுகிற அந்த நரகவாசிகள் பேசுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி சொல்றான். வகுன்னா கௌமன் வாலிமீன், நான் இன்னும் உலகத்துல எப்படி இருந்தோம்னு சொன்னா வழிகட்டு போனவர்களாகவே நாங்கள் இருந்து விட்டோமே. எவ்வளவு சொன்னாங்க, எங்களுக்கு எவ்வளவு எடுத்து சொன்னாங்க, எவ்வளவு எங்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டு கொண்டே இருந்தது. ஆனாலும் கூட நாங்கள் வழிகாட்டிலேயே நாங்கள் இருந்து விட்டோமே. இன்று நாங்கள் முகம் கரிக்கப்படுகிறோமே. ரப்பே எங்களை கொஞ்சம் மன்னிச்சிடுறா ரப்பே, எங்களை கொஞ்சம் மன்னிச்சிடுறா ரப்பே, எங்களை கொஞ்சம் திரும்ப உலகத்துக்கு நீ அனுப்புடா ரப்பே என்று கேட்பார்களாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்றான்னு சொன்னா இந்த வசனத்திலே அல்லாஹ் பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் இப்பயும் விட திரும்பவும் பாருங்க, அவங்க சொல்றாங்க ரப்பனா அக்ரிஜ்னா மின்ஹா, ரப்பே நரகத்தை மட்டும் விட்டு வெளியாக்கிடு, எனக்கு சொர்க்கம் கொடுக்கலனா கூட பரவாயில்லை, எங்களுக்கு சொர்க்கத்தை நீ கொடுக்கலனா கூட பரவாயில்லை, இந்த நரகத்தை விட்டு வெளியாக்கிடுறா ரப்பே, இந்த முகம் கரிக்கிற இந்த வேதனையிலிருந்து எங்களை வெளியாக்கி விடு ரப்பே. ரப்பனா அக்ரிஜ்னா மின்ஹா, இது மாதிரியான இந்த வேதனையில் இருந்து இந்த நரகத்தில் இருந்து எங்களை வெளியாக்கி விடு ரப்பே. ஃபைன் உதுனா ஃபைன்னா வாலிமூன், திரும்பவும் நாங்கள் பாவம் செய்யாமல் நாங்கள் இங்கே வந்து விடுகிறோம். நாங்கள் பாவம் செஞ்சதுனால தானே எங்களுக்கு இந்த நிலைமை, நாங்கள் பொய்ப்படுத்தினதுனால தானே எங்களுக்கு இந்த நிலைமை, எங்களுடைய முகங்கள் கரிக்கப்படுகிறது. ரப்பே அக்ரிஜ்னா மின்ஹா, இதை விட்டு வெளியாக்கிடா ரப்பே. ஃபைன் உதுனா, அப்படி நீ என்னை நீங்கள் வெளியாக்கி விட்டால், என்னை நீ வெளியாக்கி கொண்டு போயிட்டேன்னு சொன்னா நான் திரும்பவும் இங்க வருகிற பொழுது ஃபைன்னா வாலிமூன், நான் அநியாயக்காரனா இங்க வரமாட்டேன், பாவம் செஞ்சவனாக நான் இங்கே வரமாட்டேன், பரிசுத்தவானாக நான் வரண்டா ரப்பே, நரகத்தை விட்டு கொஞ்சம் வெளியாக்கிடா ரப்பே என்று கெஞ்சுவார்களாம். யாருங்க? முகம் கரிக்கப்படுகிற அவர்கள், அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுத்து கொண்டிருந்த அவர்கள், அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்கள் சொல்லப்படுகிற பொழுது அதை புறந்தள்ளியவர்கள், அதை பொடும்போக்காக கையாண்டவர்கள் நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் இப்படி மன்றாடுவார்களாம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். இப்ப அல்லாஹ் சொல்லுவான், காலஹுஷௌ ஃபீஹா வலா துகல்லிமூ, இழிந்து கிடங்கள், உங்களுக்கு இழிவுதான், உங்களுக்கு இழிவுதான், அவ்வளவு சொல்லப்பட்டது உங்கள் வாழ்நாளிலே. அத்துணை நபர்கள் உங்களுக்கு வந்து என்னுடைய வசனங்களை ஓதி காட்டினார்கள். ஒன்றல்ல, இரண்டல்ல, 1000 அல்ல, 2000 அல்ல, நீங்கள் வாழ்நாள் முழுக்க இது போன்ற செய்திகளை நீங்கள் கேட்டுக்கொண்டேதான் இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் இழிந்து கிடங்கள், இழிந்து போகாங்க, நீங்க இழிவாகி நீங்கள் இருங்கள். இப்ப என்ன வந்து வெளியாக்க சொல்லி கேட்கிறீங்க, திரும்ப பாவம் செய்ய மாட்டேன்னு இப்ப வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இழிவுதான், உங்களுக்கு இழிவுதான். வலா துகல்லிமூன், அது மட்டுமல்ல, என்னோட நீங்க பேசவே பேசாதீங்க. பிள்ளை வந்து கெஞ்சுவான், தப்பு செஞ்ச பிள்ளைய ஒரு தகப்பனார் கண்டிச்சுட்டார் அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே தகப்பனார் மீது பாசம் இருக்கிற பிள்ளை என்ன செய்வான்னு சொன்னா, அத்தா நான் இனிமே செய்ய மாட்டேன் தா, அத்தா நான் இனிமே செய்யவே மாட்டேன் தா, நான் அங்க போகவே மாட்டேன் தா, நீ என்ன சொல்றியோ நான் கேட்கிறேன் தா, அத்தாவிட்ட கெஞ்சுவான், அத்தாவிட்ட வாப்பாவிட்ட கெஞ்சுவான் பிள்ளை. காரணம் என்ன? அத்தாவின் மீது இருக்கிற பாசம் அந்த பிள்ளைக்கு. அதே போல அல்லாஹ்வின் மீது இருக்கிற அந்த பாசத்திலே இவன் கெஞ்சுவான், ரப்பே என்ன வெளியாக்கிடுறா ரப்பே, ரப்பே என்ன வெளியாக்கிடுறா ரப்பே அப்படின்னு கெஞ்சுவான். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, சமயங்கள்ல தகப்பன் கொஞ்சம் அந்த பிள்ளை திருந்தட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக உருவாக வேண்டும் என்பதற்காக வேண்டி, நாளை இந்த உலகத்திலே என்னுடைய பிள்ளை என்று மற்றவர்கள் போற்றுகிற நிலையை நான் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கொஞ்சம் கடுமையையும் காட்டுவாங்கல்ல, அதுபோல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலா துகல்லிமூனி, என்று நீ பேசாத, என்று நீ பேசக்கூடாது, பேசாதரன்ட்ட அப்படின்னு எப்படி அத்தா சொல்லுவாரோ அதுபோல அல்லாஹ் அந்த அடியார்களிடத்திலே, முகம் கரிக்கப்படுகிற அடியார்களிடத்திலே அல்லாஹ் பேசாதீர்கள் என்று சொல்லுவான் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 23வது அத்தியாயத்திலே 104வது வசனத்திலிருந்து 108வது வசனம் வரை உள்ள வசனங்களிலே அல்லாஹ் இந்த நிகழ்வை சொல்லி தருகிறான். அன்பிற்கினியவர்களே, இப்ப நாம இது சொல்ல வருகிற செய்திக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நாளைக்கு இப்படி ஒரு நரகம் இருக்கு, நாம போய் அங்க கெஞ்சணுமே,
ரமலான்னு அல்லாஹ் ஒன்னு கொடுத்துட்டு அடே ரஹமத் இருக்கு, மகஃபிரத் இருக்கு, இதுக்கும் என்னன்னா நரகத்தில் இருந்து விடுதலை இருக்கு, பயன்படுத்திக்கீங்க, நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், ஒன்றல்ல 70 கொடுக்கிறேன், 700 மடங்காக கொடுக்கிறேன் என்றெல்லாம் நான் சொல்லியும் கூட இந்த ரமலானை கூட பாழ்படுத்தி விட்டீர்களே, இந்த ரமலானை கூட பாழ்படுத்தி விட்டீர்களே அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாளை நினைவு கூறுவான் இது போன்றவர்களுக்கு என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்பிற்கினியவர்களே, நான் 2 நாளைக்கு முன்ன கூட ஒரு செய்தியை மகரிபுடைய இஃப்தாருடைய நேரத்தில் ஒரு செய்தியை ஒன்று சொன்னேன். நினைவு இருக்கலாம், கேட்டவர்களுக்கு நினைவு இருக்கலாம். 3 ஆமீன்கள் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுவாங்க. மெம்பர்ல எப்பயுமே ஏறும் பொழுது கால் வச்சு ஏறி மேலே போயிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு கீழே இறங்கி வர்றவங்க அன்னைக்கு புதுமையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க எல்லாத்தையும் மெம்பருக்கு அருகில வாங்கன்னு சொல்லி வர சொல்லிட்டு மெம்பர்ல கால் வச்சு ஏறுறாங்க. ஏற போகிற நேரத்திலே ஆமீன் என்று சொல்லுகிறார்கள், ஆமீன் என்று சொல்லுகிறார்கள். 2வது படியில கால் வச்சாங்க, ஆமீன் என்று சொன்னார்கள். 3வது படியிலே கால் வைத்தார்கள், ஆமீன் என்று சொன்னார்கள். பிரசங்கம் முடிந்தது, கீழே இறங்கினார்கள். யா ரசூலல்லாஹ், எப்பவுமே பார்க்காத ஒரு புதுமையாக நீங்கள் ஆமீன் என்று ஒன்று சொல்லுவதை இன்று நாங்கள் பார்த்திருக்கிறோமே, என்ன செய்தி என்று கேட்கிற பொழுது, நான் மிஹ்ராபுக்கு வருகிற பொழுது, மெம்பருக்கு நான் வருகிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடத்திலே வருகை தந்தார்கள். வந்து பதுஆ செய்தார்கள். துஆ இல்லைங்க, பதுஆ. பதுஆன்னா நமக்கு எதிராக துஆ செய்கிறது. அந்த பதுஆவை செய்தார்கள். அதிலே முதலாவதாக யார் ரமலானை அடைந்து, யார் ரமலானை அடைந்து அந்த ரமலானிலும் தங்களது பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லையோ அவர்கள் நாசமடையட்டும். யாருங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பதுஆ செஞ்சதுங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாருங்க? மலக்குகளுக்கெல்லாம் தலைவர், மலக்குகளுக்கெல்லாம் தலைவர். அல்லாஹுடைய படைப்புகளிலே பாவம் செய்யாத ஒரு படைப்பு மலக்குடைய படைப்பு. அந்த படைப்புகளுக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபிமார்களையும் சந்தித்த ஒரு மலக்கு, உலகத்தில் அனுப்பப்பட்ட ஒட்டுமொத்த மலக்குகளையும் சந்தித்த ஒரு மலக்கு என்று சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. ஏன் அவங்க வேலை என்னங்க? வஹி கொண்டு வருகிற வேலை. அவங்க செஞ்ச பதுஆ என்னங்க? ரமலானை அடைந்து அதற்காக அந்த காலகட்டத்திலேயும் பாவங்களுக்கு மன்னிப்பை பெறவில்லை என்று சொன்னால் நீ இருந்து என்ன இல்லாம என்ன நாசமா போ என்று பதுஆ செய்தார்கள். அகிலத்தின் அருட்புலம்பாம் அருட்கொடையான அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அதற்கு நான் ஆமீன் சொன்னேன் என்றார்கள். ஆமீன்னா என்னங்க? அப்படியே ஆகட்டுமாக, அப்படியே ஆகட்டுமாகன்னு அர்த்தம். அதுக்கு வேற ஒண்ணும் இல்லை. நம்ம தான் ஆமீன் சொன்னாலும் நம்ம சில பேர்த்துக்கு அலர்ஜி ஆச்சு. ஆமீன் சொல்றதுல சில பேர்த்துக்கு அலர்ஜி. அன்பிற்கினியவர்களே, நேரத்தில் ஒரு சின்ன செய்தியை மட்டும் சொல்லிட்டு நான் தலைப்புக்கு வர்றேன். தலைப்பை விட்டு வெளியே போறேன்னு நினைக்க வேண்டாம், அது யாரும் வருத்தப்பட வேண்டாம். இந்த பித்அத்துன்னு ஒன்று சொல்றோம் பார்த்தீங்களா, பித்அத்துக்கு கொடுக்கிற அர்த்தமே தப்புங்க. நம்மள பெரும்பாலும் பித்அத்துக்கு கொடுக்கிற அர்த்தமே தப்பு. பித்அத்துன்னா ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா, செய்யலைன்னா நீ செஞ்சா தப்பு பித்அத்துன்னு சொல்றாங்க. அது அல்ல. சஹாபாக்கள் செய்யல, நீங்க செய்யறீங்களே அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது தப்பு. தாபிஈன் செய்யல, தபா தாபிஈன் செய்யுங்களே, நீங்க செய்றீங்களே அப்படின்னு கேட்டுட்டு அது பித்அத்துன்னு சொல்றாங்கல்ல, அந்த அர்த்தம் தவறு. அந்த அர்த்தம் தவறு. பித்அத் என்பது எதற்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் அடிப்படை ஆதாரமே இல்லையோ, அடிப்படை ஆதாரமே இல்லையோ அந்த காரியத்தை செய்தால் அது பித்அத். அந்த காரியத்தை செய்தால் அது பித்அத். அடிப்படை ஆதாரம் ஏதேனும் ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது பித்அத்தாக இருக்காது என்பதை புரிந்து கொண்டால் ஆமீன் சொல்வது பித்அத்தா இல்லையா என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அன்பிற்கினியவர்களே, ஏன்னா ரசூலுல்லாஹ் ஆமீன் சொல்லியிருக்காங்க, ஒரு பதுஆவுக்கு ஆமீன் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 2வது படியில கால வச்சாங்க, அங்கேயும் ஆமீன் சொன்னாங்க. 2வது சொன்னா என்னுடைய பெயர் சொல்லப்பட்டு, யாருடைய பேருங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொல்லப்பட்டு யார் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன் நாசம் அடையட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதுஆ செய்தார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன். 3வது படியிலே 2 பெற்றோர்கள் இருவரையோ ஒருவரையோ பெற்றுக்கொண்டு இருந்தும் அவர்கள் இவனை சொர்க்கத்தை சேர்க்கவில்லை என்று சொன்னால், அப்படின்னா நல்ல பிள்ளையா வளரலையா அப்படின்னு சொன்னான். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யவில்லை என்று சொன்னால், பெற்றோர்களை மதித்து நடக்கவில்லை என்று சொன்னால்
அவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாது, அப்படிப்பட்டவர்கள் நாசமடையட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதுஆ செய்தார்கள். ஆமீன் என்று சொன்னேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார். அன்பிற்கினியவர்களே, இந்த ரமலான் நம்ம இதில் பார்க்குற செய்தி முதலாவது ஆமீன் என்னங்க, ரமலான் கிடைத்தும் அதில் நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நாளை நம்முடைய நிலை என்னங்க, முகம் கரிக்கப்படுகிற நிலை. அங்க உட்கார்ந்து கெஞ்சிக்கிட்டு இருப்போம், அஹ்ரிஜ்னா மின்ஹா, ரப்பே இதை விட்டு வெளியாக்கிறா, ரப்பே இதை விட்டு வெளியாக்கிறா அப்படின்னு கெஞ்ச வேண்டிய நிலைமை அன்பிற்கினியவர்கள். அல்லாஹ் அதை விட்டு நம்மளை பாதுகாக்கணும். ஆமீன் சொல்லுங்களேன், தப்பு இல்லைங்க, சொல்லுங்க. பாதுகாக்கணும்னா பாதுகாக்கணும், ஆமா என்று பாதுகாத்துறான்னு அர்த்தம், அவ்வளவுதானே. ஏன் அதுக்கு ஆமீன் சொன்னா என்ன ஆயிடப்போகுதுங்க? பாருங்க, அடுத்த ஒரு செய்தியை பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்க சொல்லி தந்திருக்கிற ஒரு செய்தி. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து அறிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, நாளை மறுமையிலே நரகத்திலிருந்து ஒருவரை அழைத்து வரப்படும். அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா, யாரையாவது ஒருத்தரை பார்த்து அவனை கூப்பிட்டு வாங்க, அல்லாஹ் உத்தரவு போடுவான். நரகத்தில் இருக்கிற ஆளை பார்த்து இங்க அழைச்சிக்கிட்டு வா, அவனை அழைத்து கொண்டு வரப்படுவார்கள். அப்ப அவன்கிட்ட அல்லாஹ் நிறுத்தி வச்சு கேள்வி வைப்பான். அல்லாஹ் நேரடியா பேசுறான், கேள்வி கேட்கிறான். என்னன்னு சொன்னா, இந்த பூமியிலே நான் உம்மை வாழ வைத்தேன் அல்லவா, பூமியில நீ வாழ்ந்தியா இல்லையா? ஆமாண்டா ரப்பே, வாழ்ந்தேன். இந்த பூமியிலே உனக்கு நான் எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்திருந்தாய் ரப்பே. உணவு கொடுத்தேனா? கொடுத்தாய் ரப்பே. தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்தேனா? கொடுத்தாய் ரப்பே. உனக்கு ஜோடிகளை அமைத்து கொடுத்தேனா இல்லையா? கொடுத்தாய் ரப்பே. எல்லா கேள்வியும் கேட்பான், கொடுத்தியா? கொடுத்த ரப்பே. எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இப்ப ஏன் நரகத்துல இருக்கேன், இப்ப ஏன் நரகத்துக்கு போனாய்? ரப்பே, நான் உன்னை பொய்ப்படுத்தி கொண்டிருந்தேன், நீ இருக்கிறியா இல்லையான்னு நான் நம்பல ரப்பே. நீ இருக்கிறியா இல்லையான்னு சொல்லி நான் நம்பல, அன்னைக்கு நான் நம்பல, இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு நீ இருக்கிற, நரகம் இருக்கு சொர்க்கம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ரப்பே. ஆனா இன்னைக்கு நான் நரகத்திற்குரியவனை ஆகிவிட்டேனே. அப்ப அல்லாஹ் கேட்பான், ஒரு உபாயம் ஒன்று சொல்லட்டுமா உனக்கு? நான் இந்த பூமி எவ்வளவு பெருசுன்னு தெரியுமா உனக்கு? இந்த பூமியில எவ்வளவு பெரிய அந்த பறந்து விரிந்த அது நிலம் என்பது உனக்கு தெரியும் இல்ல? நீ உலகத்துல பார்த்திருக்கல்ல, கடல் எவ்வளவுன்னு பார்த்திருக்க, பூமியை பார்த்திருக்க, காடுகளை பார்த்திருக்க, இன்னும் அந்த பூமியில என்னென்ன பகுதிகள் எல்லாம் நீ பிரயாணம் செய்திருக்கிறாய், எல்லாத்தையும் பார்த்திருக்கல்ல. அந்த பூமி முழுக்க உன்னை கொண்டு வந்து உன்ட்ட நான் இதை கொடுத்து ரப்பு கிட்ட கொண்டு வந்து கொடுத்து, ரப்பே இதை வச்சுக்கிட்டா ரப்பே, என்ன நரகத்தை இப்ப விடுதலை செஞ்சிடறா ரப்பே அப்படின்னு சொல்லி நீ கொண்டு வந்து கொடுத்தா நான் ஏத்துக்க வேண்டி நினைக்கிறியா? ரப்பு என்ன செய்யறான், சொல்லியே சொல்றான், இந்த பூமியில் இருக்கக்கூடியது எல்லாம் உன் கரத்திலே இப்பொழுது கொடுக்கப்பட்டு அதை எடுத்துக்கொண்டு நீ என்னிடத்திலே வந்து, ரப்பே நான் நரகத்திலிருந்து வெளியாகணும், இதை நீ அதுக்காண்டி வச்சுக்க ரப்பே, இதை வச்சுக்கிட்டு என்ன ரப்பே என்ன வெளியே விட்டுறா ரப்பே அப்படின்னு நீ கேட்டா நான் விட்டுருவேன்னு நினைக்கிறியா நீ அப்படின்னு என்ன செய்வான்னு சொன்னா, அல்லாஹ் அவனை பார்த்து கேள்வி கேட்பான். அப்போ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், டேய் நான் இலகுவதான்டா விரும்பினேன், இலகுவத்தான் நான் உன்னை விரும்பினேன், நான் உன்ட்ட வேற ஒண்ணுமே கேட்கல, உலகத்தை நான் கேட்கலையே, உலகத்தை நான் நீ வாழும் பொழுது உலகத்தை எனக்கு நீ கொடுன்னு நான் கேட்டேன், நான் உன்னை இல்ல உன்னுடைய பெற்றோரை மதித்து நடன்னு சொன்னேன், 5 நாள் தொழுகையை தொழு என்று சொன்னேன், முதியோர்களை மதித்து நட என்று சொன்னேன், தான தர்மங்கள் செய் என்று சொன்னேன், ஜக்காத்தை கணக்கிட்டு கொடு என்று சொன்னேன், இப்படிதான் நடக்க சொன்னேன். நீ அதை விட்டுட்டு இன்னைக்கு உலகத்தையே கொண்டு வந்து கொடுத்து நரகத்திலேருந்து வெளியாகிறதுக்கு தப்பிக்க பார்க்கிறியே, நான் அதை ஏத்துக்க நினைக்கிறியா நீ என்று அல்லாஹ் என்ன சொன்னா, திருப்பி நரகத்துக்கு போகணும்னு அல்லாஹ் அனுப்பி வைப்பான். எவ்வளவு பெரிய துர்பாக்கியமான நிலை பாருங்க. அந்த நிலையை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. புகாரியில முஸ்லீமாகில பதிவாகி இருக்கிற செய்தி அன்பிற்குரியவர்கள் பாருங்க. இவ்வளோ நம்ம இப்போ சொல்லும் பொழுதெல்லாம் நமக்கு மனசுக்குள்ள ஒன்று ஓடும். என்ன ஓடும்னா, அல்லாஹ் இவ்வளவு கடுமையானவனா? நம்ம கூட பிள்ளைகளை சில நேரங்களில் மன்னிச்சிடுறோம். பிள்ளைகளை பாவம் செய்கிற பிள்ளைய, தப்பு செய்கிற பிள்ளைய, என்ன இருந்தாலும் என் பிள்ளை, வேறு யாரும் எந்த குறையும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு மன்னிக்கிறோம். நம்ம மனிதர்களுக்கே மன்னிக்கும் தன்மை இருக்கிற பொழுது அல்லாஹ்வுக்கு அது இல்லையா என்று நாம் எண்ணுவோம். அல்லாஹ் தன்னை பத்தி சொல்ற பாருங்க, இன்ன ரப்பக சரியபுல் இகாப். அல்லாஹ் இருக்கானே மிக தீவிரமாக தண்டனை கொடுக்கக்கூடியவன் தான். இந்த உலகத்தில் இல்லை, நாளை மறுமையிலே தீவிரமாக விரைவாக தண்டனையை வழங்கக்கூடியவன் தான். ஆனாலும் கூட என்றாலும் கூட அவன் பெரும் மன்னிப்பாளனும் பெரும் கருணையாளனும் இருக்கிறான்.
என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன செய்யறான்னு சொன்னா குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லித் தருவதை நாம் பார்க்கிறோம். நான் தண்டனை கொடுக்கக்கூடியவன் தான், ஆனாலும் நான் பெரும் மன்னிப்பாளன், நான் மிகப்பெரிய கருணையாளன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டால் எனக்கு நீங்கள் முழுமையாக கட்டுப்பட்டு விடுவீர்கள். குர்ஆன்ல நம்ம இந்த கஃபார் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கிறோம். கஃபார்னு ஒரு வார்த்தை நம்ம கேட்டிருப்போம். அந்த கஃபாருல் ஹதாயா, அந்த மௌலூதுல கூட அந்த ஒரு வார்த்தை வரும் பாருங்க. அந்த கஃபார்ங்கிற வார்த்தை, அந்த வார்த்தை எத்தனை இடங்கள்ல குர்ஆன்ல வருதுன்னு சொன்னா 5 இடத்துல அல்லாஹ் பயன்படுத்துறான். 5 இடத்துல அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அதே போல காஃபிர் தன்பி அப்படிங்கிற ஒரே ஒரு இடத்துல அல்லாஹ் அதை பயன்படுத்துறான். ஒரு வசனத்துல அல்லாஹ் காஃபிர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். அதே போல கஃபூர் அப்படிங்கிற வார்த்தையை 91 இடங்கள்ல அல்லாஹ் பயன்படுத்துறான். இது எல்லாத்துக்குமே என்ன பொருள் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய மன்னிப்பாளன், மிகப்பெரிய மன்னிப்பாளன், அவன்தான் மன்னிப்பாளன் என்று சொல்லுகிற அளவிற்கான வார்த்தைகளை குர்ஆனிலே ஏறத்தாழ இத்துணை இடங்களிலே அல்லாஹ் பயன்படுத்தி இருப்பதனுடைய நோக்கம் அல்லாஹ் தண்டனை கொடுப்பவன் மட்டுமல்ல மன்னிப்பவனாகவும் இருக்கிறான் என்பதை அடியார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் இங்கே நமக்கு நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிற செய்தி. இந்த ரமலான் நமக்கு என்ன செய்யுங்க, அந்த பாக்கியத்தை பெற்றுத்தர வேண்டும், அல்லாஹுடைய மன்னிப்பை நமக்கு பெற்றுக் கொடுத்து விட வேண்டும். அடுத்து வரக்கூடிய அந்த 10 பிந்தி நடுபத்து இருக்கு பார்த்தீங்களா, நடுபத்து மகஃபிரத்தின் 10ஆக இருக்கிறது. நம்முடைய பாவங்களுக்கு மகஃபிரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய 10ஆக அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரின். சூரத்துல் பக்ராவுடைய 2வது அத்தியாயம், சூரத்துல் பக்ராவுடைய 222வது வசனத்திலே அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன. யார் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்துகிறார்களோ, பாவம் செஞ்சே தெரியும் இல்ல, நான் என்ன பாவம் செஞ்சேங்கிறது என் அத்தாவுக்கு தெரியாம இருக்கலாம், எங்க அம்மாவுக்கு தெரியாம இருக்கலாம், என்னுடைய நண்பருக்கு தெரியாம இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியாம இருக்கலாம், கண்டிப்பா எனக்கு தெரியும், கண்டிப்பாக எனக்கு தெரியும் நான் என்னென்ன பாவங்களை செய்தேன். அல்லாஹ் சொல்றான், உட்கார்ந்து கேளு, நீ தனிமையிலே உட்கார்ந்து கேளு. எப்படி யாருக்கும் தெரியாம பாவம் செஞ்சியோ அதுபோல யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக அமர்ந்து நீ ரப்பிடத்திலே உன்னுடைய பாவத்திற்கு அல்லாஹ்விடத்திலே தௌபாவை கேள். தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ் நேசிக்கிறான். எனவே நீ அல்லாஹ்விடத்தை தௌபாவை கேள், கேட்டா அல்லாஹ் உன்னை விருப்பப்படுறான், உன்னை விரும்புகிறான் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிற செய்தியை பார்ப்போம். பாவம் என்பது நாம் செய்வது என்பது இயல்பு, மனித இயல்பு. ஆனால் அதற்கான வழியாக அதிலிருந்து தப்பிப்பதற்கான வழிவகையை அல்லாஹ் சொல்லி தரா. தனிமையை உட்கார்ந்து தௌபா செய்யடான்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். அன்பிற்கினியவர்களே, இன்னொரு இடத்துல இன்னம தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலதி. ஒருத்தன் அறியாமையின் காரணத்தினால் ஒரு பாவத்தை செய்து விட்டான். அவன் அறிவு மிகைத்திருச்சு, அறிவு அவனை மிகைத்து விட்டது, பாவம் செய்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன பண்றான்னு சொன்னா, சும்மா யதூபுன மின் கரீப், நெருக்கமா இப்போ வந்துட்டான். எதுக்கு நெருக்கமா, இதுக்கு பிற்பாடும் பாவம் செஞ்சோம்னா தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மனோநிலைக்கு அல்லாஹ்வின் பக்கம் கொஞ்சம் நெருங்கி வந்துட்டு இப்ப அல்லாஹ்கிட்ட கரம் என்றிட்டான்னு சொன்னா அல்லாஹ் அவனை மன்னிப்பதை தன் மீது கடமையாக ஆக்கி கொள்ளுகிறான். யாருங்க, பாவம் நிறைய செஞ்சான், கொஞ்சம் நஞ்சம் இல்ல, நிறைய பாவங்களை செஞ்சுட்டான். இப்ப அவன் உணர்கிறான், மன்னிப்பவன் ஒருவன் இருக்கிறான், அவன் அல்லாஹ், அவனிடத்திலே நான் கேட்டு மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறேன், இனி நான் பாவத்தை செய்ய போவதில்லை என்ற சிந்தனையோடு அமர்ந்து யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக அல்லாஹ்விடத்திலே, யாருக்காவது தெரிஞ்சு கேட்டான்னு சொன்னா என்னங்க அர்த்தம், அங்க முகஸ்துதிக்காக வேண்டி செய்கிறான் என்று வந்துவிடும். அல்லாஹ்விடத்துல மன்றாடுகிறான், கண்ணீர் வடிக்கிறான், தனிமையிலே அமர்ந்து கண்ணீர் வடிக்கிறான். அப்படி வடிக்கிற பொழுது அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஏற்றுக்கொண்டு ஃபௌலாயிக யதூபுல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுகின்றான். தண்டிப்பவன் மட்டும் இல்லைங்க, அல்லாஹ் மன்னிப்பாளனும் கூட என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதற்கு ஒன்னே ஒன்று அல்லாஹ் சொல்றான், நாளைக்கு வந்து நீ கேட்கறது இல்லை, நாளைக்கு வந்து நீயே நரகத்துல போட்டு கரிக்கும் பொழுது இப்ப விடுறா ரப்பே நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னா விடமாட்டான். உலகத்துல இருக்கும் பொழுதே நீங்க செஞ்ச பாவத்துக்கு தௌபா செஞ்சிருங்க, நான் உங்களை மன்னித்து விடுகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையிலே 4வது அத்தியாயத்திலே 17வது வசனத்திலே அல்லாஹ் இதை சொல்லித் தருவதை நாம் பார்த்தோம். ஆக அன்பிற்கினியவர்களே, பாருங்க,
ஒரே ஒரு வரலாற்று நிகழ்வு, ஒரு சஹாபியினுடைய ஒரு நிகழ்வு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க அப்படி போய்கிட்டு இருக்கிறாங்க. போகும்பொழுது எழுத்தாப்புல ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஒரு சஹாபி மதுவினுடைய தடை கொஞ்சம் கொஞ்சமாக அப்பதான் வந்துட்டு இருக்கு. இன்னும் முழுமையாக மது தடை செய்யப்படவில்லை. மது புட்டியோடு கையிலே வருகிறார். கையில மது புட்டி, அந்த தோழர் மது புட்டியோடு வருகிறார். ஆனா ரசூலுல்லாஹ் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழுசா விட்டுருங்கன்னு இன்னும் தடை வரல. அந்த நேரத்தில் மது புட்டியோடு எதிர் திசையிலே ஒரு தோழர் வந்து கொண்டிருக்கிறார். பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதை அவர் பார்க்கிறார். இப்ப அதை தூக்கி போடவும் முடியாது. போட்டா ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணில் கண்டிப்பா பற்றும், கண்டிப்பாக படும். நான் மது குடித்தது தெரிந்துவிடும். உடனே என்ன செய்யறாரு, மனசுக்குள்ள ரப்புட்ட பேசுறார். ரப்பே, என் கையில இப்பொழுது மது புட்டி இருக்கிறது, மது பாட்டில் இருக்கிறது. எதிரிலே வருவதோ உன்னுடைய ஹபீப், நான் அவர்களுக்கு எப்படி நான் இதை மறைப்பது? ரப்பே, நான் அவர்களுக்கு இழிந்து போவேனே. ரசூலுல்லாஹ் என்னை இழிவா பார்ப்பாங்களே, சஹாபாக்கள் எல்லாம் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறார்களே, எனக்கு இழிவு ஏற்பட்டு விடுமே, நான் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை மதிக்காதவனாக சொல்லப்பட்டு விடுவேனே. ரப்பே, என்னை பாதுகாத்துறார் ரப்பே அப்படின்னு சொல்லி அல்லாஹ்கிட்ட உண்மையிலேயே மண்டாடுறார். நெருக்கம். ரசூலுல்லாஹ் நெருங்கி வந்துட்டாங்க. நெருங்கி பக்கத்தில் வந்தாங்க. வந்த உடனே சலாம் சொன்னாங்க, பதில் சொன்னாங்க. கையில் என்ன வச்சிருக்கிறீங்க கேட்குறாங்க. யாரோ சொல்லலாம், நான் கையில் மது கூட்டியது, இதில் வினிகர் வச்சிருக்கிறேன். இதில் என்ன வச்சிருக்கிறேன்? வினிகர் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். வினிகரை வச்சிருக்கீங்க, கொஞ்சம் கையில் கொஞ்சம் ஊத்துங்க. அது ஊத்தப்படுகிறது. ஆனா ஏற்கனவே அதுக்குள்ள என்ன இருக்குங்க? மது வைத்து குடித்து கொண்டு வந்த அவர் வினிகர் என்று சொன்னார். அது அங்கே ஊத்தப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வாயில வைத்து பார்க்கிறார்கள். உண்மையிலேயே அது வினிகராகவே இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஒரு ஆயத்தை ஓதுனாங்க. இந்த இடத்துல ஒரு ஆயத்து ஒண்ண ஓதுறாங்க. ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனா. அல்லாஹ் அறிவித்து கொடுத்து விட்டான். என்னன்னா, என்கிட்ட மன்றாடிட்டாரு இந்த தோழர், என்னிடத்துல மன்றாடி விட்டார், என்னை கேவலப்படுத்தி விடாதே என்று மன்றாடி, ரப்பே எப்படி நான் பாதுகாக்கிறது அப்படின்னு என்கிட்ட மன்றாடினாரு. அதனால் நான் இதை வினிகராக மாற்றி விட்டேன். அல்லாஹ் சொல்றான், ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு, அல்லாஹ் அதை மாற்றினான். எதங்க? ஸய்யிஆத்திஹிம், அவர்களின் அந்த தவறுகளை, அவர்கள் தவறாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை மாற்றினான். ஹஸனாத், நன்மைகளாக அல்லாஹ் மாற்றி காட்டினான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டான். 25வது அத்தியாயம் 70வது வசனம். இந்த ஆயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அங்க ஓதி காட்டிட்டு அந்த தோழரை கடந்து போனார்கள் என்று வரலாறு. சொல்ல வர செய்தி என்னங்க? அல்லாஹ்ட்ட மன்றாடணுங்க, அல்லாஹ்ட்ட கேட்கணுங்க. நம்ம கேட்டா அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிக்க கூடியவன். நம்முடைய பாவங்கள் எவ்வளவு கடல் நுரைகளை போன்று பெரிய அளவு இருந்தாலும் சரி, அல்லாஹ்ட்ட நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் மன்னிக்க கூடியவங்க. அதை தான் கேட்க சொல்றான் அல்லாஹ். மனுஷனை இயல்பா அல்லாஹ் பாவம் செய்யற வடிவத்துல தான் படைச்சிருந்தாலும் கூட நீ அல்லாஹ்ட்ட கேட்டு, என்கிட்ட வா, அடிமைத்தனத்தை நீ வெளியாக்கு, நான் உன்னை மன்னிச்சிடுறேன், நாளை நரகத்திலிருந்து பாதுகாத்துறேன். அங்க நரகத்துக்குன்னு வந்ததற்கு உப்பாடு அஹ்ரிஜ்னா மின்ஹான் என்று வந்து கேட்காதே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித் தருகிற செய்திகளை பார்க்கிறோம். வல்ல ரஹ்மான் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் உலகிலுண்டான எல்லா மக்களுக்கும் பாவங்களை எல்லாம் கைவிட்டு அல்லாஹ்விடத்திலே மன்றாடி தௌபா செய்து அவனுடைய தௌபாவை, அவனுடைய மன்னிப்பை, அவனுடைய மக்ஃபிரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து அருள்பாலிப்பானாக. வஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.